மதுரையில் கேட்பாரற்று கிடந்த சைக்கிளில் இருந்த குண்டு வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அண்ணாநகர் குப்தா ஆடிட்டோரியம் அருகே புதியதாக ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் அருகே கடந்த சில நாட்களாக ஒரு பழைய சைக்கிள் கேட்பாரற்று நிறுத்தப்பட்டிருந்தது. சைக்கிள் பழையதாக இருந்தபோதும் அதில் புதிய பெட்டி ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் ஒரு நாள் தாமதித்த பின் சைக்கிளை கைப்பற்ற முடிவு செய்திருந்தனர். ஆனால் செவ்வாயன்று அதிகாலை 3 மணிக்கு சைக்கிள் குண்டு வெடித்தது. இருப்பினும் இதில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. சம்பவ இடத்தில் போலீசார் வெடிகுண்டு சிதறல்களை சேகரித்துள்ளனர். இதுகுறித்து தீவிர விசாரணை நடக்கிறது. பக்கத்துல ராமர் கோயில் பக்கத்துல நான் வாட்ச்மேனா இருக்கேன். நைட்டு 3 மணி போல சத்தம் கேட்டு காலையில வந்து பார்த்தா சைக்கிள் உள்ள காமிச்சு வெடிச்சிருக்கு. ஒரு வாரம் நினைக்குது சார். சைக்கிள் பழைய சைக்கிள், பெட்டி புது பெட்டி. சவுண்ட் ஆனா ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன் சார். சவுண்ட் கேட்டுச்சு. காலையில வந்து பார்க்கும்போது பெட்டி வெடிச்சிருந்தே தெரியும். மதுரையில் பாரதிய ஜனதா மாநாடு நடக்கவிருப்பதாக இருந்தது. முதலில் அறிவிக்கப்பட்ட தேதியின்படி செவ்வாயன்று இறுதி நாளாக இருந்தது. இதனால் அங்கு அசம்பாவிதங்களை நிகழ்த்த விசமிகள் திட்டமிட்டனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளில் இதுபோன்ற 4 சம்பவங்கள் நடந்துள்ளதால் மதுரையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.